கபில சந்திரசேன மரணம் தொடர்பிலே பெரும் திருப்பு முனைகள் ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றது. அதிர்ச்சியூட்டுகின்ற தகவல்களும் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றது. விஷமூட்டப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டாரோ என்ற அடிப்படையிலே இப்போது சந்தேகங்கள் எழுகின்றது என்ற அடிப்படையிலும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. மேலும் முன்னாள் அமைச்சரும் மஹிந்தவின் இளைய தம்பியுமான பெசில் ராஜபக்சவையும் அவரோடு சேர்ந்து சிலரையும் உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்திலே முற்படுத்த வேண்டும் என்று இன்றைய தினம் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் மஹிந்த ராஜபக்ச மற்றும் மஹிந்த ராஜபக்சவுடைய மனைவி இலங்கையிலே மிக ஏழைகள் என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு அரசாங்கத்தினால் அந்த காலப்பகுதிகளிலே காணிகள் வழங்கப்பட்டிருக்கின்றதாம். எனவே இந்த விடயம் ஒரு மோசடியானது என்பது அப்பட்டமாக இப்போது வெளிவந்திருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். கபில சந்திரசேன மரணம், அதாவது கபில சந்திரசேன மரணம் தொடர்பிலே மிக பெரும் அதிர்ச்சி சம்பவங்கள் எல்லாம் இப்போது அல்லது அதிர்ச்சி தகவல்கள் எல்லாம் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றது. குறிப்பாக கபில சந்திரசேனவுக்கு விஷம் கொடுக்கப்பட்டதோ என்ற அடிப்படையிலான தகவல்கள் இப்போது வெளியாகி இருக்கின்றதாக ஐபிசி தமிழ் ஊடகம் ஒரு தென்னிலங்கை புலனாய்வு ஊடகத்தை மேற்கோள் காட்டி செய்தி ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கின்றது. இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிற விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த கபில சந்திரசேன யார் என்று பார்க்கின்ற போது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளராக இருந்தவர், தலைமை நிறைவேற்று அதிகாரியாக இருந்தவர் தான் இந்த கபில சந்திரசேன. 2013ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கும் பிரான்ஸை மையமாக கொண்டு இயங்குகின்ற ஏர்பஸ் நிறுவனத்திற்கும் இடையிலே விமான கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக ஒப்பந்தம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. இந்த ஒப்பந்தமானது மோசடியானது. அதாவது ₹1 வாங்க வேண்டிய விமானத்தை ₹3 கொடுத்து வாங்குவதற்கு அப்போதைய அதிகாரிகள், இலங்கையினுடைய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அதிகாரிகள் தயாராக இருந்திருக்கின்றார்களாம். எனவே இதற்காக அவர்களுக்கு லஞ்ச பணம் வழங்கப்பட்டிருக்கின்றது. 16 மில்லியன் டாலர்கள் வரையிலே அவர்களுக்கு லஞ்சம் வழங்கப்பட்டதாக, லஞ்ச பணம் தருவோம் என்று சொல்லப்பட்டதாம். ஆனால் $2 மில்லியன் முன்கூட்டியே லஞ்ச பணமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த $2 மில்லியன் தான் கபில சந்திரசேனனுடைய மனைவி பிரியங்காவினுடைய வங்கி கணக்குக்கு வந்து அது பின்னர் மஹிந்த ராஜபக்சவினுடைய அரசியல் செயற்பாடுகளுக்காகவும் அதே போன்று அப்போதைய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக இருந்த பிரியங்கர ஜெயரத்னவுக்கும் கொடுக்கப்பட்டது என்ற அடிப்படையிலே தகவல்கள் வெளியாக இருந்தது. இதனைத்தான் வாக்குமூலமாக கபில சந்திரசேன சிறையிலே அடைக்கப்படுகின்ற போது சொல்லியிருந்தார். அதன் பின்னர் அவர் சிறையிலிருந்து வெளியே வந்திருந்தார். வெளியே வந்தவுடன் மீண்டும் கபில சந்திரசேனவை கைது செய்ய முயற்சித்த போது கைதுக்கு முதல் நாளே அவர் தற்கொலை செய்து கொண்டார். அதுவும் அரவிந்த டி சில்வாவுடைய வீட்டிலே தான் அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்ற அடிப்படையிலே செய்திகள் வெளியாகி பெரும் பேசுபொருளாக மாறியிருந்தது. இது தற்கொலைதானா கொலைதானா என்ற கோணத்தில் இருக்கின்ற போது அரவிந்த டி சில்வாவுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் மற்றும் இந்த கபில சந்திரசேனனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை பரிசீலனை செய்த போது இரண்டினுடைய தரவுகளும் பதிவாகவில்லையாம். அதாவது எந்த விதமான சிசிடிவி கேமராக்கள் இயங்கிக் கொண்டிருந்திருக்கின்றது, ஆனால் தரவுகள் எதுவும் பதிவாகவில்லை என்ற செய்தி பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது. இதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கின்றது என்ற அடிப்படையிலே பெரும் விசாரணைகள் நடத்தப்பட்டு அரவிந்த டி சில்வா உட்பட அந்த சிசிடிவி கேமராவை பொருத்திய பொறியியலாளர்கள் எல்லோருமே விசாரிக்கப்பட்டிருந்தார்கள். வாக்குமூலம் பெறப்பட்டிருந்தது. இப்போது சிஐடி குழுவுக்கு இன்னும் ஒரு புலனாய்வு தகவல் கிடைத்திருக்கின்றது. அதாவது இந்த கபில சந்திரசேன மரணத்திலே ஏதும் விஷமூட்டப்பட்டதோ அவருக்கு என்ற அடிப்படையிலும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றதாம். அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிற விடயம், ஐபிசி தமிழ் ஊடகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிற விடயம், பொலோனியம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகை விஷம், அதாவது விஷம் கலந்த திரவம் ஒன்று கபில சந்திரசேனவுக்கு வழங்கப்பட்டிருக்கலாம். அந்த விஷம் கலந்த திரவத்தினால் தான் இவர் உயிரிழந்திருக்கலாம். ஆனால் இது பின்னர் இது கொலையாக மாற்றப்படுகின்றதோ தற்கொலையாக மாற்றப்படுகின்றதோ என்ற கோணத்திலும் தகவல்கள் வெளியாகி இப்போது அது சார்ந்த விசாரணைகளுக்காக இந்த கபில சந்திரசேனனுடைய உடற்பாகங்கள் பரிசோதனைகளுக்காக இப்போது வழங்கப்பட்டிருக்கின்றதாம். விஷம் ஏதும் உள்ளே செறிந்திருக்கின்றதா அல்லது விஷம் வழங்கப்பட்டுத்தான் அவர் உயிரிழந்தாரா என்பதை பார்ப்பதற்காக உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக இப்போது அவருடைய உடற்பாகங்கள் இன்னும் சோதனையிடப்படுகின்றது. ஏதும் இரசாயனங்கள் அல்லது திரவங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதோ, இந்த பொலோனியம் என்று சொல்லப்படுகின்ற திரவம் ஏதும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதோ என்ற அடிப்படையிலும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. அந்த திரவம் அல்லது அந்த விஷம் கொடுத்தாலாம், பொலோனியம் என்று சொல்லப்படுகிற விஷத்தை கொடுத்தால் அவர்களுக்கு மாரடைப்பு ஏற்படலாமாம், அல்லது பக்கவாதம் ஏற்படலாம், அல்லது மூச்சு திணறல் ஏற்பட்டவர்கள் உயிரிழந்து போகலாம். அது இயற்கை மரணம் போன்றே இருக்குமாம். ஆனால் அது விஷத்தால் தான் ஏற்பட்ட மரணம் என்ற அடிப்படையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த விடயம் முன்னர் இடம்பெற்ற மரணத்தோடு ஒப்பிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இதே ஏர்பஸ் நிறுவனத்தினுடைய கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக, விமான கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக ராஜீவ்
ஜெயவீர என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் அந்த நிர்வாகத்திற்குள்ளே இருந்தவர். அதாவது கபில சந்திரசேன உட்பட சமல் ராஜபக்சவுடைய மகனோடு அந்த ஐவரோடு சேர்ந்து அந்த நிர்வாக குழுவுக்குள்ளே இருந்த இன்னும் ஒரு மிக முக்கியமானவர் என்றார். விமான நிறுவனத்தினுடைய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துடைய அந்த நிர்வாக குழுவுக்குள்ளே இருந்த மிக முக்கியமான உறுப்பினர் என்றால் ராஜீவ் ஜெயவீர என்று சொல்லப்படுகின்ற நபர். இந்த நபரும் கடந்த 2020ஆம் ஆண்டு அளவிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்றுதான் சொல்லப்படுகின்றது. ஆனால் அதுவும் தற்கொலையாக மாற்றப்பட்டிருக்கின்றதாம். அது எப்படி இடம்பெற்று பார்க்கின்ற போது இலங்கையினுடைய கொழும்பில் இருக்கிற சுதந்திர சதுக்கத்தினுடைய மைதானத்திலே திடீரென பார்த்தால் ஒரு உடல் துப்பாக்கி சூட்டு காயங்களோடு மீட்கப்படுகின்றது. அந்த உடலுக்கு அருகாமையிலே துப்பாக்கியும் மீட்கப்படுகின்றது, கை துப்பாக்கியும். இதன் அடிப்படையிலே அது தற்கொலை தான் என்ற அடிப்படையிலே அதனை மூடி மறைக்க முயற்சிகள் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் பிற்பட்ட காலங்களில் அது கொலையாக இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. இன்னும் ஒரு இடத்திலே வைத்து அவர் படுகொலை செய்யப்பட்டு இந்த பொலோனியம் என்று சொல்லப்படுகின்ற விஷம் கொடுக்கப்பட்டவர் கொல்லப்பட்டு பின்னர் சுடப்பட்டிருக்கலாம். சுடப்பட்ட பின்னர் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து போடப்பட்டிருக்கலாம். காரணம், இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கும் ஏர்பஸ் நிறுவனத்திற்கும் மிக முக்கியமான இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக மிக முக்கியமான சாட்சியமாக இருந்தவர் இந்த ராஜீவ் ஜெயவீர என்று சொல்லப்படுகின்ற நபரும். அதாவது இந்த கபில சந்திரசேன போன்று இவரும் ஒரு மிக முக்கியமான சாட்சியமாக இருந்தார். அதே போன்றுதான் ராஜீவ் ஜெயவீரவும் ஒரு மிக முக்கியமான சாட்சியமாக இருந்திருக்கின்றார். ராஜீவ் ஜெயவீர 2020 என்றால் கோட்டாபய ராஜபக்ச ஆட்சியில் இருந்த காலத்திலே கொலை செய்யப்பட்டார். ஆனால் அது தற்கொலை என்றுதான் அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவர் கொலை செய்யப்பட்டார் என்றுதான் இன்றும் இருக்கின்ற விமர்சனம். அதே போன்றுதான் இப்போது கபில சந்திரசேனவும் மர்மமான முறையிலே தற்கொலை செய்து கொண்டார் என்பதன் வெளித்தெரிகின்ற விடயம். இது ஒருவேளை கொலையாக இருக்கலாம் என்ற கோணத்திலும் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏதும் விஷம் கொடுத்து கொல்லப்பட்டாரோ என்ற கோணத்திலும் விசாரிக்கப்பட்டு வருகின்றார்களாம். இதில் மிக மிக முக்கியமான விடயம், இந்த 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த ராஜீவ் ஜெயவீர என்று சொல்லப்படுகின்ற அதே ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய நிறைவேற்று குழுவுக்குள்ளே இருந்தவர், அந்த நிர்வாக குழுவுக்குள்ளே இருந்த அந்த நபரும் மிக முக்கியமான சாட்சியமாக இருந்தாராம். அவர் படுகொலை செய்யப்பட்டார். அது தற்கொலை என்று சொல்லப்படுகின்றது. அதுவும் தற்கொலையாகத்தான் இதுவரையிலே இருக்கின்றது. அதே போன்று கபில சந்திரசேன அவரும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் விமான நிறுவனத்தினுடைய அதே கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக சர்ச்சையில் இருந்தவர் தான். கைது செய்யப்பட்டார். பின்னர் பிணையிலே வந்தார். மீண்டும் அவரை கைது செய்ய சொன்ன போது அது தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லப்படுகின்றது. இதுவும் கொலையாக இருக்கலாமோ என்ற கண்ணோட்டம் இப்போது நிலை வருகின்றது. அதே போன்று இலங்கையினுடைய திரைசேரியிலிருந்து $2.5 மில்லியன் காணாமல் போன விடயம் சார்ந்தும் அதனுடைய ரங்க ராஜபக்ச என்று சொல்லப்படுகிற நபர், பணியிடை நீக்கம் செய்யப்படுகிறது ரங்க ராஜபக்ச என்று சொல்லப்படுகிற நபர் அவருடைய வீட்டின் பின்புறத்திலே தோட்டத்திலே மர்மமான முறையிலே மரணம் அடைந்திருந்தார். இதுவும் தற்கொலை என்ற அடிப்படையிலே தான் சொல்லப்படுகின்றது. எனவே இது ஒரு மிக பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே இதை நாங்கள் விடமாட்டோம் என்ற அடிப்படையிலே குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவும் கடும் விசாரணைகளை இப்போது தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது பெசில் ராஜபக்ச தொடர்பாக இன்னும் ஒரு செய்தி வந்திருக்கின்றது. ஏற்கனவே பெசில் ராஜபக்சவை கைது செய்ய வேண்டும். காரணம், ஒரு தோட்டம் மாத்தறை பகுதியிலே ஒரு தோட்டம் தென்னந்தோட்ட காணியை கொள்முதல் செய்தால் அது கொள்முதல் செய்திருந்தார். அந்த காணி மோசடியான முறையிலே கொள்முதல் செய்யப்பட்டிருக்கின்ற அடிப்படையிலே அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. அது தொடர்பான வழக்குக்கு மாத்தறை நீதிமன்றத்துக்கு அவர் வர வேண்டும் என்றால் அவர் இன்றளவும் வரவில்லை. அதாவது கடந்த வருடம் கூட அவர் வரவேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் அவர் இலங்கைக்கு வருவதற்கு புறப்படுகின்ற போது கதிரையிலிருந்து கீழே விழுந்து இடுப்படிபட விழுந்து விட்டாராம். இதனால் 6 மாதம் அவரை எங்கும் செல்லக்கூடாது என்று மருத்துவர்கள் பரிந்துரைத்திருப்பதனால் அவர் ஒரு வருடம் கடந்தும் இன்றளவும் இலங்கைக்குள்ளே வரவில்லை. இதன் அடிப்படையிலே கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னர் அந்த வழக்கு விசாரிக்கப்பட்ட போது மாத்தறை நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட போது உடனடியாக பெசில் ராஜபக்சவை கைது செய்து நீதிமன்றத்திற்கு கொண்டு வரும்படி பிடியாணை பிறப்பித்திருந்தார்கள். இப்போது மீண்டும் இன்னும் ஒரு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பெசில் ராஜபக்சவுக்கு. குறிப்பாக அது 2014ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே ஊபா மாகாண சபை தேர்தல்கள் இடம்பெற்ற போது சுற்றுலா மேம்பாட்டு சபை அல்லது சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்திலே இருந்த 7.8 மில்லியன் ரூபாய்களை அந்த தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்காக பயன்படுத்தி கொண்டார்களாம். அதாவது ஊபா மாகாண சபை தேர்தல் 2014 காலப்பகுதிகளிலே பெசில் ராஜபக்ச சுற்றுலா மேம்பாட்டு வாரியத்திற்குள்ளே இருந்த 7.8 மில்லியன் ரூபாய்களை மோசடியான முறையிலே பயன்படுத்தி அதுவும் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களுக்காக அதனை பயன்படுத்தி கொண்டார்கள் என்ற அடிப்படையிலே பெசில் ராஜபக்ச அத்தோடு சுற்றுலா மேம்பாட்டு வாரியத்தினுடைய அப்போதைய தலைவர் மற்றும் அப்போதைய நிறைவேற்று பணிப்பாளர்களை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்திலே முற்படுத்தும்படியும் இப்போது மீண்டும் ஒரு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பிடியாணை பிறப்பிக்கின்ற உத்தரவு பத்திரங்கள் எல்லாம் அடுக்கி வைக்கின்றார்கள் பெசில் ராஜபக்சவனுடைய உத்தரவு பத்திரங்களை. ஆனால் பெசில் ராஜபக்சவை மாத்திரம் பிடிக்க முடியாமல் இருக்கின்றது. அவர் அமெரிக்காவில் இருக்கின்றார் என்று தெரிந்தும்
சிவப்பு பிடியாணை பிறப்பித்து அவரை பிடிக்க முடியாத நிலையிலே இருக்கின்றார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். பார்க்கலாம் பெசில் ராஜபக்சவை கைது செய்வார்களா என்பதை. இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது, நாடாளுமன்ற உறுப்பினர் சுதத்தினுடைய கருத்து, அதாவது இந்த ஆளும் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சுதத்தினுடைய கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. காரணம், மஹிந்த ராஜபக்ச மற்றும் மஹிந்த ராஜபக்சவுடைய மனைவி தொடர்பான கருத்து தான். மஹிந்த மற்றும் மஹிந்தனுடைய மனைவி இலங்கையினுடைய மிக ஏழைகளா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். இதற்கு காரணம், இலங்கையிலே வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள், அன்றாட வாழ்க்கையை நடத்த முடியாத ஏழைகளுக்குத்தான் இந்த தேசிய வீட்டு வசதி ஆணையம் அல்லது தேசிய வீட்டு வசதி அதிகார சபையினால் காணிகள் வழங்கப்படுமாம். காரணம், அவர்களுடைய வறுமை நிலையை காரணமாக கொண்டு அவர்களுக்கு வசிப்பதற்கு வீடுகளுக்காக காணிகள் வழங்கப்படுமாம் இந்த தேசிய வீட்டு வசதிகள் பணியகத்தினால். ஆனால் அது வேறு யாருக்கும் அப்படி வழங்கப்படுவதில்லை. மாறாக இந்த ஏழைகளுக்கு அல்லது அன்றாட வாழ்க்கையை நடத்த முடியாதவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு விடயம். ஆனால் மஹிந்த ராஜபக்சவுக்கு 1999 ஆண்டு அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த காலப்பகுதியிலே தேசிய வீட்டு வசதிகள் வாரியம் அல்லது வீட்டு வசதிகள் பணியகத்தினால் அவருக்கு 1 ஏக்கர் காணி வரையிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றதாம். கொஞ்ச நஞ்சமில்லை, 1 ஏக்கர் காணி கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. இது மோசடியான முறையிலே இந்த தேசிய வீட்டு வசதிகள் ஆணைக்குழுவினுடைய அல்லது ஆணையத்தினுடைய விதிமுறைகளை மீறித்தான் அந்த காணி கொடுக்கப்பட்டிருக்கின்றதாம். அதன் பிற்பட்ட காலங்களில் மஹிந்த ஜனாதிபதியாக வந்த பின்னர் மஹிந்தவனுடைய மனைவி சிரந்தி ராஜபக்சவுக்கும் அப்படி காணிகள் வழங்கப்பட்டிருக்கின்றதாம். அந்த காணிகளை கொடுத்த இடத்தை சூழ உள்ள ஏனைய மக்களுடைய காணிகளையும் இந்த சிரந்தி ராஜபக்ச உட்பட மஹிந்த தரப்பு கைப்பற்றி கொண்டது என்ற தகவலை சுதத் தெரிவித்திருக்கின்றார். சுதத் பலலேகல தெரிவித்திருக்கின்றார். இந்த விடயம் பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. காரணம், மஹிந்த ராஜபக்ச அந்த அளவுக்கு ஏழையா என்ற அடிப்படையிலே பாராளுமன்றத்துக்குள்ளே அவர் கேள்வி எழுப்பியிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. எனவே இது ஒரு மோசடியான விடயம். இது சார்ந்து விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்ற தகவலும் இப்போது அவர் என்ற விடயத்தையும் அவர் அழுத்தமாக கொடுத்திருக்கின்றார். பொறுத்திருந்து பார்க்கலாம் விசாரணைகள் இடம்பெறுமா என்பதை. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.